குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்ப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியாக டைமு 9:45 ஆகுது. நீங்கள் ரிசல்ட்டெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த நாளுக்காக தான் இப்போ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. பார்த்து ஹாப்பி ஆகிட்டிங்களா? நான் ஆல்ரெடி திரும்ப திரும்ப சொன்னது தான், இந்த வாட்டி ரிசல்ட் நல்லா தான் வரப்போகுது. தேர்ச்சி சதவீதம் 93% மேலே தான் வரப்போகுது நான் சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே தான்ப்பா ஆயிருக்கு. நம்ம எதிர்பார்த்ததை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு ரிசல்ட் வந்துருக்குதுப்பா. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா +2 மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக எத்தனை சதவீதம் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க தெரியுமா? 94.56%. அதாவது 94.56% வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்காங்கப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் அதிகம் தான்ப்பா. கடந்த ஆண்டை விட எத்தனை சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னா 0.53% எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜில் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதாவது 0.53% தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்கப்பா எக்ஸ்ட்ராவே டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸு. இதில் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, மாணவர்கள் மீன்ஸ் அதாவது பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 92.37% தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதாவது 92.37%. கேர்ள்ஸ் அதாவது மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா 96.44%பா. அதாவது 96.44%. கிட்டத்தட்ட 4% வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸு இந்த வாட்டியம்ப்பா. எல்லா வருஷம் போலவே இந்த ஆண்டுமே பார்த்திங்கன்னா மாணவர்களை விட மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா 4% எக்ஸ்ட்ரா தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த வாட்டியாவது பாய்ஸுக்கு சரிசமமாக வரணும்னு நான் நினச்சேன். பரவாயில்ல. ஸோ நல்லா தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எவ்வளோ பேர் தெரியுமாப்பா இந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க? 7,60,606 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் கேர்ள்ஸ் எவ்வளோ பேர்னா 4,08,440 பேர் கேர்ள்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுலேயே பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,52,165 பேர். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து தான்ப்பா 7,60,606 பேர். இதில் கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ கிளியர் பண்ணிக்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா 3,93,890 பேர் கேர்ள்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. பாய்ஸு 3,25,305 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ரொம்பவே தேர்ச்சி அதிகமாக தான்ப்பா இருக்குது. உங்களோட ரிசல்ட்டை 2 மெயின் வெப்சைட் இருக்குப்பா, அதில் செக் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா www.dge.tngovernment.in. அதில் போய் நீங்கள் ஒரு ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டு. இல்லை இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா tnresults.nic.in. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எஸ்எம்எஸ் வந்து வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு. நீங்கள் செக் பண்ணாலே இதில் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி சூப்பர் ரிசல்ட்டுப்பா. 12க்கு வேறு லெவலில் ரிசல்ட் வந்திருக்கு. நமக்கு தெரிஞ்ச மாணவர்கள்லாம் கேட்டிருந்தோம். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸ் பாஸ் ஆயிடுவேன் வந்து நினச்சே பார்க்கல சொல்லியிருந்தார். நான் ரேண்டமாக செக் பண்ணி பார்த்தேன் 30 கிட்ட தான் வருதுன்னு சொல்லியிருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 57 மார்க் எடுத்திருக்காருப்பா மேக்ஸில் 12ல். ஸோ 57 மதிப்பெண். ஓகேங்களா? அதாவது 90க்கு 47 மார்க் எடுத்திருக்காரு. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆட் பண்ணி 57 மார்க். நான் என்ன சொல்லியிருந்தேன், நம்ம எதிர்பார்த்ததை விட கூடுதல் மார்க் வர சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே தான்ப்பா இந்த வாட்டியும் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னும் சில அப்டேட் இருக்குப்பா. நான் அதை அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? பாய். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.